நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, தையல் கத்துக்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, அடிக்கடி நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோவ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நீங்க வந்து பிகினரா இருக்கும்போது செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 10 முக்கியமான விஷயங்கள நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தரலாம். இந்த விஷயங்கள ஏன் இப்ப நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளா நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுத்துட்டுருக்கோம். ஆன்லைன் கிளாஸு. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அவங்க மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிறத தெரியாமலே அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால நீங்க வந்து பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அளவு போடுறோம் பார்த்தீங்க அப்படிங்களா, நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு அளவு ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து எடுக்கும்போதே அந்த மெஷர்மெண்ட் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போடுற அளவே தப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுமே வந்து தப்பாக தான் இருக்கும். அதனால் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரியான அளவில் இருக்கா, நம்ம வந்து சரியாக தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் கிடையாது, ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மெஷர்மெண்ட் சொன்னாங்க. மெஷர்மெண்ட் சொன்னதில் எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. இவ்வளோ பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களே அப்படின்னு. 6.1 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ நானாக இருந்தேன்னா அப்படின்னாலும் ஒரு 6 இன்ச் அப்ராச்மெண்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இல்லை ஒரு 1/4 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து சேர்த்திப்போம். அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவுக்கு அவங்க வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து யாருமே இப்போல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட வந்து சேர்த்தி சொல்கிறது கிடையாது. ஒரு அப்ராச்மெண்ட் அந்த மாதிரி வந்து சொல்கிறது. இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுத்தது. நம்ம இப்போ வந்து ஒரு 3 மெத்தடில் வந்து கட்டிங் மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மெத்தட் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு போடுறது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே அளவு ப்ளவுஸு தான். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. 3வது ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த 3 மெத்தடில் கற்றுக்கிறவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ, அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா நான் போடுற மெத்தடை நான் அப்படியே வந்து சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, அது நான் ட்ரை பண்ணிட்டேன். அது வந்து அவங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து வர மாட்டேங்குது. பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் அவங்க தனித்தனியாக போட்டு ஒரே மாதிரி வந்து வச்சு பார்க்கும்போது கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நான் 3 மெத்தடையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை மட்டும் வந்து போடுங்க. இல்லை நீங்கள் வந்து பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் போடுறீங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து கீப்பப் பண்ணுங்கள். இல்லை தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்டை வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் 3யுமே போட்டு ஒன்றா வந்து குழப்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. இந்த 3ஓட அளவுமே வந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அங்கங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு இந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து வரதான் வந்து செய்யும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து கவனிக்காமல் இந்த 3மே ஒரே மாதிரி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு அப்படின்னா மெஷர்மெண்ட்டை மட்டும் போடுங்க. இல்லை பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் போடுற மாதிரி இருந்தால் அப்படி மட்டும் போடுங்க. இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு போடுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு போடுங்க. தேவையில்லாமல் அந்த 3யும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கற்றுக்கிற ஆசையே வந்து போயிடும்.
2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத் ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். மடிப்பு பகுதி சரியாக நம்ம பக்கம் இருக்கா, அதே மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணாலும் சரி, அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக நெக்கோட ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே வந்து கரெக்டாக விட்டுருக்கோமா, கொக்கி பீஸ்க்கு சரியாக விட்டுருக்கோமா, அந்த ஃபோல்டிங் பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கழுத்து பகுதி வைக்கிறோம் அப்படின்னா பேக் பார்ட்டில் அந்த கழுத்து பகுதி கரெக்டாக கையெல்லாம் கரெக்டாக வச்சு அந்த கழுத்து அழகாக வந்து வரைஞ்சி கொண்டு வரணும். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து செக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ கட்டிங் பண்ண உட்காந்துட்டு அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 பை 1 வந்து தேடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கட்டிங் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கட்டிங் டேபிள் மேலே உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு செட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுற டேபிள் மேலே நீங்கள் வந்து அந்த இடத்துல தேவையானது எல்லாமே ஒரு செட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நம்ம வராதுன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக பைப்பிங் நம்ம வந்து சாதாரண கழுத்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கழுத்து தைக்கும்போது கூட நமக்கு வந்து சரியான கரெக்டாக வந்து கொண்டு வர தெரிய மாட்டேங்குது. அதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது. அந்த ஒரு 4, 5 மெத்தட் இருக்குது கழுத்து வந்து அழகாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் வச்சு தைப்போம் இல்லைங்களா, சாதாரண ப்ளவுஸ்க்கு பைப்பிங் கொடுத்து தைக்கிறது, அதுக்குமே நம்ம வந்து ஒரு 4, 5 மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் அழகாக வந்து வரும். அதனால் வந்து அது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து நல்லா அழகாக வர வரையுமே ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து தைக்கும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கழுத்து தைக்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று தையல் போடும்போது அந்த தையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சரியாகவே வந்து வர்றது கிடையாது. அந்த தையலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தையல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கோணையாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி ப்ராப்பராக வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. தையல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பென்சிலோ ஒரு கிளாத்தோ வச்சு அதில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் நேருக்கு தையல் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ண வந்து சரியாக வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் கற்றுக்கும் போது நிறைய துணி எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணி கொஞ்சம் அவசரப்பட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய துணியை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் கட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க. நான் வந்து கிளாஸில் எல்லாத்துக்குமே முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் தான் வந்து போட சொல்கிறது. பேப்பர் கட்டிங்கில் ஸ்லீவு, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கட்டிங் வந்து போட்டு காட்டிடுவாங்க. அது சரியாக வர வரையும் அந்த பேப்பர் கட்டிங்கே தான். அதுக்கடுத்து தான் வந்து கிளாத்தில் வந்து கட்டிங் போடுறதே வந்து போகிறது. அதனால் பேப்பர் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களோட துணி வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊசி, நூல் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். மிஷினோட நாலேஜ் கொஞ்சமாவது நமக்கு வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினுக்கு எந்த ஊசி போடலாம், எந்த நூல் போடலாம், நூல் வாங்கும்போது எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறது, மொத்த நூல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் மெல்லிசாக நல்லா திக்கான நூலாக வந்து போடணும். அதாவது நூல் வந்து மெல்லிசாக தான் இருக்கணும், ஆனால் வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்கான நூலாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நூல் சரியில்லை அப்படின்னா அடிக்கடி வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து தைக்கும்போது கட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஊசி சரியில்லைன்னா லூப் அடிக்கும். தையலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியில் பார்த்திங்கன்னா சுருக்கமாக விழுகும். இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம வந்து பழகணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரம் கிளாஸே வந்து முடியல. ஒரு சிஸ்டரு அவசரமாக வந்து கட் பண்ணி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்கே வந்து சரியாக வரல. அதுக்கடுத்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது. அதனால் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி அவசரப்படுறவங்க நிறையா பேர் வந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்கா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக
கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். அதில் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அப்படின்னா கூட நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். எல்லா அளவுகளையும் முதல்ல எடுத்திருக்கமான்னு பார்க்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவை எடுத்துகிட்டு இன்னொரு அளவை எடுக்காமலே வந்து ப்ளவுஸை எடுத்துடுறது. அது மாதிரி வந்து பண்ணாமல் எல்லா அளவுகளும் வந்து சரியாக எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது விஷயம், ஒவ்வொரு புதிய டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை கற்றுக்கிட்டதோட வந்து பார்த்திங்கன்னா சரி இதோட வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம ஸ்டார்டிங் சின்ன டிசைன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பைப்பிங் ப்ளவுஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வந்து நமக்கும் செய்கிறதுக்கு ஒரு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் பிரின்சஸ் கட் எப்படி போடுறது, கட்டோரி ப்ளவுஸ் எப்படி போடுறது, போட் நெக் ப்ளவுஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜான ஒரு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுமே வந்து இருக்காங்க. அந்த மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வயசுலேயும் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதை நினைக்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து காசு கொடுத்தா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களோட வயசுக்கு அவங்க வந்து இல்லை என்னோடய ப்ளவுஸை நான் தான் ஸ்டிச் பண்ணி போடணும், நான் வந்து மிஸ்டேக் இல்லாமல் தைக்கணும், எனக்கு அழகழகாக தைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வயசு எதுவும் கிடையாது. நம்ம எல்லா வயசுலேயுமே கற்றுக்கலாம். ஆனால் நம்ம தான் வந்து ஒரு சிலர் முயற்சி பண்ணுறதே கிடையாது. அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லா வயசுலேயும் கற்றுக்கலாம். நமக்கு வராது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வரும். எல்லாமே அதுக்கான எஃபர்ட்டை வந்து நம்ம போடணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அவங்களால வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்க முடியும். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணனா ஸ்டிச் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்டலாம் வந்து ப்ளவுஸை கொடுத்துட்டு என்னை திட்டிகிட்டுலாம் போயிருக்காங்க. நீங்கள் என்ன தைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தைச்சிருக்கீங்க, சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ அதுக்கான எஃபர்ட்டை நான் போட்டிருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ வரையும் நான் வந்து அதுக்கடுத்து வந்து நான் என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து திருத்தி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை பயந்துக்காதீங்க. அந்த தப்பை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம சரி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தப்பு இனிமேல் வந்து வரவே வராது. நம்ம ஓரளவுக்கு ஏன் அந்த தப்பு வருது, எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அதனால் நீங்கள் வந்து தப்பு வந்தது அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுக்க பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன இந்த 10 விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ கோர்ஸாக வேணும் அப்படின்னாலும் வீடியோ கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. தேவைப்படுறது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப் வந்து கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒன்று தான், நம்ம எல்லா விஷயமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.